சிவபெருமானிற்கு அபிஷேகம் செய்வதால் கிடைக்கும் பலன்கள். சர்க்கரையினால் 100 மூட்டை அபிஷேகம் செய்ய வாழ்வில் இல்லாமை நீங்கி மனநிறைவு உண்டாகும். எலுமிச்சம்பழம் 1000 கொண்டு அபிஷேகம் செய்தால் அஞ்ஞானம் நீங்கிவிடும். சிவனை தூய நல்லெண்ணெயில் வாசனை திரவியங்கள் கலந்து 100 குடம் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நோய் நீங்கி நோயற்ற வாழ்வு கிடைக்கும். கோமூத்திரம் கலந்த பஞ்சகவ்யத்தை 10 குடம் அபிஷேகம் செய்தால் உடலில் உள்ள அழுக்குகள் நீங்கி மாசு மறுவற்ற தேத்தினை பெறலாம். சுத்தமான பசுவின் கறந்த பால் 1000 குடம் அபிஷேகம் செய்தால் தீர்க்காயுசு கிடைக்கும். சுத்தமான தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் மனதுக்கமும் இனிய கானம் பாடும் திறமையும் குயிலினும் இனிய குரலும் கிடைக்கும். இளநீர் 1000 குடம் அபிஷேகம் செய்தால் பேரானந்தமும் கைலாசவாசனின் காலடியில் வாழும் பேறு கிட்டும். 10,000 பழங்கள் சேர்த்து செய்த பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் வீரத்துடன் எதையும் சாதிக்கும் மனோபலமும் சகல காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். அரிசிமாவினால் அபிஷேகம் செய்தால் எத்தகைய கடன்கள் இருந்தாலும் அவற்றில் இருந்து நம்மை விடுவிக்கும். ஈசனின் திருமேனியில் இருந்து தோன்றிய விபூதியினால் அபிஷேகம் செய்ய சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். தங்கத்தாமரை மொட்டுகள் செய்து அதனால் அபிஷேகம் செய்தால் சொர்க்க போகம் கிடைக்கும்.